கட்டுப்பாடுகள் தான் உண்மையான கடவுள். கடவுள்னா யார் தெரியுமா? கட்டுப்பாடுகள் தான். கட்டுப்பாடு இருந்தால் தான் நீ மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும், சாதிக்க முடியும். கட்டுப்பாடு இல்லைன்னா சாதாரண விஷயத்த கூட செய்ய முடியாது. சோம்பேறி ஆகிடுவாங்க, தேவையில்லாத விஷயத்த பண்ணுவாங்க. நான் எதையாவது செய்யணும், கட்டுப்பாடு இல்லாதவர்கள் எதையாவது செய்யணும், சும்மா நம்மளை சோம்பேறின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக பயனில்லாத தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுவாங்க, அழிக்கிற வேலைகளில் ஈடுபட்டுருவாங்க. அதனால் கட்டுப்பாடு தான் உண்மையான கடவுள். கட்டுப்பாடு என்கிற கடவுள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் சாதிக்கலாம். அதனால் கட்டுப்பாடு இல்லைன்னா சாதாரண விஷயத்தை கூட உங்களால் சாதிக்க முடியாது. அப்போ கட்டுப்பாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு கட்டுப்பாடு, அப்புறம் அதிகாலையில் எழுந்திருப்பது, அது ஒரு கட்டுப்பாடு. அப்புறமா சீக்கிரமாக தூங்க போயிடணும், அப்போ தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அதிகாலையில் எழுந்திருக்கணும், அப்புறம் நைட்டு 1 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும், அப்படி கிடையாது. இரவு 8 மணிக்கு படுத்துருங்க. கடந்த காலங்களில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் இரவு 8 மணிக்கே படுத்துருவோம், 7:30க்கெலாம் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் அன்றைக்கி காலையிலே எழுந்திருப்போம். நாங்கள் என்றைக்கும் இந்த அதிகாலையில் 7-8 மணி வரைக்கும் தூங்குறது அந்த வழக்கம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சிருவாங்க, 5 மணிக்கு, 5:30க்கு, 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. காரணம் என்னென்னா அப்போ சீக்கிரமாக தூங்குனாங்க, அதனால தான். அது மாதிரி அப்போ கட்டுப்பாடுனா என்னது? சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருக்கிறது, ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, அப்புறமா சீக்கிரமாக தூங்குறது. எப்படி அதிகாலையில் எழுந்துக்கிறது கஷ்டமோ அதுபோல் சீக்கிரமாக தூங்குறதும் கஷ்டம். இன்றைக்கி 11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சீக்கிரமாக தூங்க போகணும். அது மாதிரி சீக்கிரமாக எழுந்திருக்கணும். சீக்கிரமாக தூங்கினா தான், ஏன்னா உடம்புக்கும் ஓய்வு தேவை. உடம்புக்கு தூக்கத்தை கொடுக்காம நீ உழைப்பை வாங்கலான்னு மட்டும் நினச்சேன்னா உடம்பு உழைக்காது, சோர்வாக இருக்கும். அதனால் கட்டுப்பாடுகள் இதுதான். அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த பழக்கம்தான் கடவுள். அது மாதிரி சீக்கிரமாக தூங்குறீங்க பாருங்கள், அந்த பழக்கம் ஒரு கடவுள். உங்கள்கிட்ட கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். சீக்கிரமாக தூங்க போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட கடவுள் இருக்கார், அவர் உங்களுக்கு காலையில் எழுப்பி விட்டுருவார். இரவு 8 மணிக்கே தூங்குறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் கூட கடவுளும் இருக்கார், உங்களை காலையில் எழுப்பி விட்டுருவார் அவர். அது மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடம்புக்கு உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு உங்கள் உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்காங்க. அறிவு எதற்கு? இது நல்லது, இது கெட்டது. இப்போ மூக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க? சுவாசம், இது கெட்ட வாசனை, இது நல்ல வாசனை அப்படின்னு சொல்லிட்டு, கெட்ட வாசனை வந்தால் மூக்கை பொத்திக்கணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். அது மாதிரி சுவை, நாக்குக்கு ஒரு சுவை எது கொடுத்துருக்காங்க? இது நல்ல சுவை, கெட்ட சுவை, அந்த பாதுகாப்பு. அதுபோல் தான் நம்ம உடம்புக்கு தீங்கு தருகிற ஒரு உணவு சுவையாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். நமக்கு நல்லது செய்கிற மாதிரியே சிலர் கெட்டது செய்வாங்க. உங்கள்கிட்ட நல்ல மாதிரி பேசுவாங்க, ஆனால் அவங்க உங்களுக்கு கெட்டது தான் செய்வாங்க. கூட இருந்தே குளிப்பறிப்பாங்களே, அது மாதிரி தான் இந்த டீ காஃபிலாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளைச்சீனியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பரோட்டாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கெட்டது செய்வாங்க. நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க. எப்படி? உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பேசுவாங்க, சொந்தக்காரங்க நண்பர்கள் சிலர் பேசுவாங்க உங்களை ஏமாத்துறதுக்காக. அப்போ உங்களுக்கு நல்ல வார்த்தையை மட்டும் பார்க்காதீங்க, அவங்களுடைய உள்ள உணர்வை பாருங்கள், உள் நோக்கத்தை பாருங்கள். அப்போ அதை பார்க்குறவங்க தானே புத்திசாலி. நல்லா பேசுனாங்க, அன்பாக பேசுனாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு வார்த்தையை மட்டுமே பார்க்குறது, உள் நோக்கத்தை பார்க்குறது கிடையாது. அதுபோல் சுவையை மட்டுமே பார்க்குறது, அது என்ன செய்யும், உடம்புல போய் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அப்போ நல்ல உணவுகளை சாப்பிடணும். உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கெட்ட உணவு அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தூக்கி போட்டுடணும், அதான் அறிவு. அப்போ அதுதான் உணவு கட்டுப்பாடுன்றது. அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இருந்துன்னா எவ்வளோ விஷயத்தையும் சாதிச்சிருவீங்க. அந்த கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லையா, அப்போ கண்ட உணவுகளை சாப்பிட்டு சீக்கிரமாகவே செத்து போயிடுவீங்க. உங்கள்கிட்ட கடவுள் இருக்க மாட்டார். கட்டுப்பாடுகள் தான் கடவுள். அது மாதிரி மதுபானம், போதை பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. அந்த கட்டுப்பாடு தான் கடவுள். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பண விஷயத்தில் மற்றவங்களை ஏமாத்துறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் போகிறது, அப்போ உங்கள் கடவுள் உங்கள்கிட்ட இருக்க மாட்டார். கடவுள் தூரமாக போயிடுவார். இவன் மோசமான வேலையெல்லாம் மற்றவெல்லாம் ஏமாத்துகிற வேலையெல்லாம் பார்க்குறாப்புல இவர், அதனால் இவர் எங்கேயோ அடிபட்டு செத்து போயிடுவார். கடன் வாங்கினவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி லஞ்சம் வாங்கினா கடவுள் உங்கள்கிட்ட இருக்க மாட்டார். வேண்டாம்ப்பா, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நீ தேவையில்ல வேலைலாம் பார்க்குற, நீ லஞ்சம் வாங்குற, ஏமாத்துற, ஊழல் பண்ணுற, நீ கண்டிப்பாக ஜெயிலில் தான் போயிருப்ப, உன் கூடலாம் என்னால் ஜெயிலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். இதெல்லாம் கட்டுப்பாடு. இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் உடற்பயிற்சி பண்ணோம், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். இதெல்லாம் கடவுள் உங்கள் கூட, இதெல்லாம் கடவுள் உங்கள்கிட்ட இருப்பார். அது மாதிரி விளையாடணும். விளையாட்டுங்கிறது ஒரு கடவுள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். விளையாண்டு பாருங்கள், அந்த விளையாட்டு என்பது ஒரு கடவுள். அந்த விளையாட்டு கடவுள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? விளையாண்டு பாருங்கள், தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டிங்கன்னா
அந்த விளையாட்டு கடவுள் அது நீ எந்த திருப்பதிக்கு போனாலும் சரி, காசி யாத்திரைக்கு போனாலும் சரி, அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. திருப்பதிக்கு போனாலும் சரி, அல்லது மெக்காவுக்கு போனாலும் சரி, மதீனாவை போய் பார்த்தாலும் சரி, உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. அது மாதிரி ஒரு அன்பாக பாசமாக உண்மையாக இருக்கணும், பழகுறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். அது ஒரு கட்டுப்பாடு. இங்கே ஒன்று பேசி அவங்கள பற்றி அங்கே ஒன்று பேசுகிறது, இந்த மாதிரி இருக்க அவங்ககிட்ட கடவுள் இருக்க மாட்டார். உண்மையாக இருக்கணும், பழகுறவங்ககிட்ட உண்மையாக இருக்கணும். மனிதர்களை கடவுளாக நினைக்கணும். பழகுறவங்க அவங்க நமக்கு பேசுகிற அவங்க மனிதர்களுடைய உதவி அதெல்லாம் ஒரு கடவுள், அவங்கெல்லாம் ஒரு கடவுள். அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தான் கடவுள். கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் கடவுள் உங்களிடம் இல்லை. கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் உங்களால் சாதாரண பயனுள்ள ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியாது. கட்டுப்பாடுகள் இல்லாதவர்கள் பயனில்லாத விஷயத்தை தான் செய்வாங்க. பயனில்லாத பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்வாங்க கட்டுப்பாடுகள் இல்லாதவர்கள். உடனே அவங்கள முன்னுதாரணமாக காட்டக்கூடாது. அம்பானியை பாருங்கள் எப்படி இருக்கார் அப்படின்னா, அவளும் அம்பானியை பார்த்து தேவையில்லா வேலை பார்ப்பா. அவ்வளோ கோடியில் 100 கோடியில் வீடு கட்டிக்கிட்டு மார்க்கெட்டு, சூப்பர் மார்க்கெட்டு, அது வீடாக இது என்னது இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி வீட்டுக்கு. அதனால் அவங்களெல்லாம் முன்னுதாரணம் எடுக்காதீங்க. அதனால் கட்டுப்பாடுகள் என்பது எளிமையாக வாழ வேண்டும், அது ஒரு கட்டுப்பாடு. அப்போ தான் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீ ஆடம்பரமாக வாழ்ந்தால் உனக்கு தான் நீ பயனுள்ள வாழ்க்கை வாழறதா நினச்சிக்கிட்டு உனக்கு கூட நீ உபயோகமாக இருக்க முடியாது. பிறருக்கும் உபயோகமாக இருக்க மாட்டேன், உனக்கும் உபயோகமாக இருக்க மாட்டேன். பயனுள்ள வேலைகளை செய்யணும். பயனுள்ள வேலைகளை செய்யணும் அப்படின்னா பயனுள்ள வேலைகளுக்கு மட்டும்தான் கடவுள் உனக்கு உதவியாக இருப்பார். பயனுள்ள வேலைகளுக்கு செய்யணும்னா நீ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். எளிமையாக வாழணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நல்ல உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி செய்யணும். இப்படி கட்டுப்பாடுகள் தான் உண்மையான கடவுள் என்பதை தெரிந்து கொண்டால், கட்டுப்பாடுகள் என்கிற அந்த கடவுள் உங்களிடம் இருந்தால்தான் பயனுள்ள வேலைகளை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும். கட்டுப்பாடுகள் உங்களிடம் இல்லை என்றால் பயனில்லாத வேலைகளை மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். பயனுள்ள வேலை, சின்ன வேலை கூட உங்களால் செய்ய முடியாது. கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் பயனில்லாத எவ்வளோ பெரிய வேலைனாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுக்கும் பயன் இருக்காது, மற்றவங்களுக்கும் பயன் இருக்காது. அழிவை தருகிற செயல்களை செய்வதற்கு மனிதர்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவையில்லை.